எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பாபா பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு விசிட்டுக்கு வந்திருக்கிறோம். அதாவது நம்ம அந்த இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேராக அப்படியே நீங்கள் உள்ளே வாங்க. இப்போ இதுதான் வந்து அந்த இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாவங்களுடைய வீடு தான் இது. இவங்களோட இடத்துல நம்ம புதுசாக வீடு கட்டுறதுக்கு தான் நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்த கோயில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு ரோடு ஒன்று வருது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரோடு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து அப்படியே நேராக வந்து ஒரு பார்வையும் குத்துது. அது எந்த தெருவுடைய பார்வை, இந்த கோயில் எங்கே இருக்குது, முதல்ல இந்த இடத்துல வீடு கட்டலாமா இல்லை வேண்டாமா, இல்லை இந்த வீடு கட்டினா எப்படி இந்த இடத்துல வீடை கட்டினா நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம முறையாக நம்மளுடைய பாணியில் சொல்ல போனால், ஒரு இடத்துக்கு வந்தோம்னா முதல்ல நிலம் சம்மந்தப்பட்ட தோஷம் இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்தது இடத்துடைய டைரக்ஷன் தெரியணும். அடுத்தது அந்த இடத்துடைய ஓனர் யாரோ அவருடைய ஜாதகத்துடைய நிலைமையை தெரியணும். அதுக்கப்புறம் தான் வந்து வீடு வாஸ்துப்படி நம்ம மேப்பு போடணும். இது எல்லாம் நம்ம முறையாக பார்க்கணும். இப்போ இவங்க தான் அவங்க தான் வந்து இந்த வீட்டுடைய உரிமையாளர். அம்மா வணக்கம்மா. இப்போ நீங்கள் நம்மளை அழைச்சிருக்கிறீங்கம்மா. இது எப்படிம்மா உங்களுக்கு எந்த விதத்தை எப்படி என்னோட அறிமுகம் உங்களுக்கு எப்படிம்மா தெரியும்? அது பொண்ணுக்கு வீடு கட்டுறதுக்காக நான் வாஸ்து பார்த்து செய்யணும். சரி சரிங்கம்மா. இதாக இருந்துட்டு இருந்தேன். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். வீடியோ பார்த்துட்டே இருக்கையில சூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய வாஸ்து நிபுணர் வர்றாங்க. அதில் சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னமோ தெரில, உங்கள் வீடியோ பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மூலியமா உங்களை அழைச்சி பொண்ணுக்கு வீடு கட்டி சிறப்பாக சக்ஸஸாக முடிச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால இந்த வீடு என் பையனுக்கு கட்ட முதல் வீடு ஏற்கனவே நம்ம கட்டி உங்க பொண்ணு கட்டி சக்ஸஸாக கட்டி முடிச்சிருக்கீங்க. பக்கத்துல தான் இருக்கு வீடு. நீங்க சொன்னது மாதிரி, நீங்க சொன்ன பரிகாரம் எல்லாத்தையும் நான் செஞ்சேன். சரியா அதுபடி நீங்க சொன்னது மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி செஞ்சு முடிச்சேன். அதனால அதில் வெற்றி அடைஞ்சிட்டேன். பிற்பாடு எனக்கும் எங்க வீட்டுக்காரவங்களுக்கும் ஜாதகம் பார்த்தேன் இடையில ஒருத்தவங்க. அதுல நீங்க சொன்னது வீடு கட்டுறதுக்காக வேண்டிதான் நான் கேட்டிருந்தேன். வீடு கட்டலான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அதில் வேற பிரச்சனைகள் இருக்குங்கிறத உங்கள் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பரிகாரங்களை திருவானைக்காவல் போக சொன்னீங்க, காஞ்சிபுரம் போக சொன்னீங்க. 2 இடமும் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு நிறைய இன்னல்களை சந்திச்சிருக்கேன். அது நீங்கள் சொன்ன பிற்பாடு பரிகாரம் நான் பண்ணலை, நீங்கள் சொல்லலை, பரிகாரம் பண்ணலைன்னா எனக்கு கண்டிப்பாக சேதம் நிறைய கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த சேதம் இல்லாமல் நான் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கேன். சரிம்மா. அதனால நீங்க வரணும்னு எனக்கு ஒரு சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நாம ஏற்கனவே உங்க பொண்ணோட வீட்டுக்கு வந்து நம்ம பார்த்து நம்ம அந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்குறோம். பரவாயில்ல. இது வந்து எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து திருச்செந்தூர் முருகனுக்கும் நம்ம அந்த இடத்துடைய நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் தான் நம்ம இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வமான பெரியவங்களுக்கு தான் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். இப்போ நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த இடத்துல முதல்ல நம்மளுக்கு டைரக்ஷன் தெரியணும். டைரக்ஷன் நம்ம அடிக்கடி சொல்றது என்னன்னா, திசை காட்டும் கருவி. இந்த இடத்துல திசை எந்த பக்கம், கிழக்கு பக்கம், எந்த பக்கம் மேற்கு பக்கம், தெற்கு பக்கம், வடக்கு பக்கம்னு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல திசை காட்டும் கருவி வைக்கிறேன். நீங்கள் பாருங்க. ஒரு திசை காட்டும் கருவி நம்ம இந்த கோயிலுக்கு பக்கம் வைக்கிறோம். அதனோட இடத்துலயே தான் வைக்கிறோம். இப்போ தெரிஞ்சு போயிடும், இந்த இடத்துடைய டைரக்ஷன் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த ஸ்கேலை கொடுங்க ஒரு நிமிஷம். பாருங்க, இது வடக்கு, தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இந்த இடம் இப்படி இருக்கு. இதுல இந்த இடம் கிட்டத்தட்ட என் செல்ல கொடுங்க ஒரு நிமிஷம்.
ரைட். கரெக்டாக 5 டிகிரி ஈசானிய மூலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, வடக்கு பார்த்ததுக்கு ஈசானிய மூலையை கிட்டத்தட்ட 5 டிகிரி காட்டுது. அப்போ வடக்கு பார்த்ததுக்கு ஈசானிய மூலையை 5 டிகிரி பார்க்கறது ரொம்ப சிறப்பாக அப்படின்னா, இது ஈசானிய மூலையை இந்த இடம் 5 டிகிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வடக்கு பார்த்து வீடு கட்டுறதுக்கு இந்த இடம் ரொம்ப சிறப்பு. அதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பக்கத்துல எல்லாம் தெரு வந்து குத்துதா, பக்கத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். முதல்ல இந்த இடத்துல வந்து ஈசானிய மூலையில், அதாவது வடக்கு பார்க்குற மாதிரி வீடு கட்டுறது ஓகே அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே நேராக இங்கே வாங்க, இங்கே பாருங்க. இப்போ ஒரு தெரு ஒன்று நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது ஒரு தெரு ஒன்று காட்டுறேன். இது போது பாருங்க, இந்த தெரு கரெக்டாக தென்மேற்கு மூலையிலிருந்து வந்து ஒரு தெரு வருது. அதாவது தென்மேற்கு மூலை, தெற்கு பக்கத்தில் நிறுதி மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து ஒன்று நேராக இப்படி வந்து குத்துது. அது இல்லாமல் ஆல்ரெடி இவங்க தென்மேற்கு மூலையில் அவங்களுடைய ஒரு கோயில் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கோயிலும் இருக்குது, தென்மேற்கு மூலையிலேருந்து ஒரு தெருவும் வந்து குத்துது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு துல்லியமாக நம்ம முதல்ல ஒரு வீட்டை அமைக்கணும். அதை அப்படி அமைக்கிறதுக்கு இதை எப்படி அமைக்கணும், எப்படி மேப்பு போடணுங்கிறது இது நேரடியாக லைவாக தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து கண்ணை கட்டி வித்தை காட்டுறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நேரடியாக லைவ் தான். கிட்டத்தட்ட இங்கே எல்லாருமே அவங்க சொந்த பந்தம்னு எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர்த்துக்கு பக்கம் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம வீடு கட்டினா யோகம், எப்படி கட்டினா அதிர்ஷ்டத்தை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய வேலையில் முதல் வேலை என்ன வேலை அப்படிங்கிறது நம்ம டைரக்ஷனை பார்த்துட்டோம். ரெண்டாவது இப்போ நம்ம ஒரு பிரசன்னம் போட்டு பார்க்க போகிறோம். பிரசன்னம் அப்படின்னா இந்த வீட்டோடைய உரிமையாளர் யாரோ, ஓனர், இந்த அம்மா தான் ஓனர். அப்போ இவங்களை அவங்க வீட்டோடைய இடத்துல ஈசானிய மூலையில் வந்து இப்போ நிற்க வச்சு அவங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்ட சொல்லி நம்ம வந்து வணங்கி ஒரு பிரசன்ன நேரத்தை எடுக்கிறோம். ஆமாம், அப்படியே இங்கே வாங்கம்மா. நம்ம குலதெய்வம் எதுங்கம்மா? முத்து முனீஸ்வரர். எந்த ஊர்லமா இருக்கு? இங்கே கடையாத்துப்பட்டியில் மூலஸ்தானம். நாங்கள் மண் எடுத்து கொண்டு போய் வச்சு கோயில். சரிம்மா, முத்து முனீஸ்வரர். சரிம்மா, ஓகே. இப்போ நீங்கள் வந்துமா இப்படி கிழக்கு பார்த்து நின்று உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், வாழ்ந்தவங்க, முன்னோர்கள் யாரை வந்து நீங்கள் மானசீகமாக குருவாக தெய்வமாக மதிக்கிறீங்களோ வணங்குறீங்களோ எல்லாத்தையும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்கம்மா. பண்ணி முடிச்சுட்டு செல்லை எடுங்க. அந்த நேரத்தில் ஒரு டைம் மட்டும் ஒன்று சொல்லுங்கள். அந்த டைமை நம்ம எடுத்தா தான் அந்த டைம் பிரகாரம் இந்த 4ஆம் இடங்கக்கூடிய இந்த பூமியில் ஏதாச்சும் தோஷம் இருக்குதா, தெய்வ நடமாட்டம் இருக்குதா, இல்லை யாராச்சும் நம்மளுக்கு செய்வன கோளாறு பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை நம்ம வீடு இப்போ கட்டலாமா, இல்லை இப்போ கட்ட வேண்டாமா, இப்படிங்கிறது நம்ம கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு பதில் கிடைக்கும். அது இந்த இயற்கையான நவகிரகங்களோட பஞ்சபூதங்களுடைய பிரசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை இஷ்டமாக வேண்டிக்கிங்க. நானும் என்னுடைய குலதெய்வம் எங்கள் அப்பா திருச்செந்தூர் முருகன் மூட்டசாமி, என்னோட முன்னோர்கள் எல்லாம் நானும் மனசார வணங்கிறேன். வணங்கிட்டு நீங்கள் உங்களுடைய டைமை சொல்லுங்கம்மா. செல்ல கொடுப்ப தம்பி, அவங்க நம்பர் என்னென்ன மணி எத்தனையும் சொல்லிட்டு. 12 மணி 33 நிமிஷம். இது என்ன டிஸ்ட்ரிக்ட்மா? அது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். ஓகே, சரி, ஓகே ஓகே சரிம்மா. நான் பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு நம்ம மற்றதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் வாங்க ஐயா, ஓரெல்லாம் இந்த இடத்தோடைய நான் தன்மையை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் இங்கே வாங்க சொல்கிறப்ப இந்த நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இந்த இடம் அப்படியே, அதாவது பாரு நான் நிற்கிற இடம் அப்படின்னு இல்லைங்க. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நான் நிற்கிற இடத்துக்கு பேர் வந்து, இப்போ நான் நிற்கிறது வந்து இது நேர் பார்த்தீங்கன்னா இது வடக்கு, என் கை பின்னாடி இருக்கிறது தெற்கு, இந்த பக்கம் நீட்டுற பாருங்க கையை வலது கை, இது கிழக்க, இடது கை நீக்கிறது மேற்கு. அப்படியே பாருங்க தென்மேற்கு மூலையில் தான் வந்து ஒரு தெரு ஒன்று குத்துது. இந்த தெரு குத்து
இப்போ நான் காட்டுற தெரு இதை பாருங்க, இது வந்து தென்மேற்கு மூலை குத்தல், அதாவது தெற்கு நிறுதியோட தெருக்குத்து. அந்த தெருக்குத்து நேராக எங்கே அடிக்குதுன்னு அப்படியே பாருங்க. இது இவங்களோட இடத்துல தென்மேற்கு மூலையில தான் குத்துது. அப்போ இது தெருக்குத்துவா அப்படின்னு கேட்டால் இது தெருக்குத்து தான். இது தென்மேற்கு மூலை தெரு தாக்கம் உள்ள இடம். இது பாதிப்பு கொடுக்குமா? கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். அப்போ இந்த பாதிப்பை கொடுக்குற இடத்த பாதிப்பே இல்லாமல் நம்மளால் பண்ண முடியுமா? ஆண்டவன் சத்தியமாக பண்ண முடியும். அது நவகிரகங்களுடைய துணையோடும், பஞ்சபூதங்களுடைய அருளாசியோடும், திருச்செந்தூர் முருகனுடைய துணையோடும், கணக்கம்பட்டி மூட்டசாமியினுடைய அருளாசியோடும் நம்ம கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ண முடியும். அதை நம்ம எப்படி பண்ணுறோம், ஏது பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு 2 இடத்துல ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நேரடியாகவே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டு, அந்த பிளானோட நான் உங்களை அப்படியே நான் மீண்டும் சந்திக்கிறேன். இப்போ நம்ம இடத்த வந்து நம்ம எப்படி எப்படி பார்க்கணும், எந்த இடத்துல நம்ம கட்டணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. நீங்கள் அப்படியே இங்கே வாங்க, உங்கள்கிட்ட வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நேரடியாகவே நம்ம சில விஷயங்களை சொல்லிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ இது நேரம் இந்த தென்மேற்கு மூலை தெரு குத்தல் வர்றதுனால இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து சாமி இருக்குது. அதே மாதிரி இந்த சாமிக்கு ஒரு நடமாட்டத்துக்கு இருக்கிற மாதிரி இந்த இடங்களை நம்ம வந்து இடத்துல ஒதுக்கிடுறோம். அதே மாதிரி இந்த இடத்தையும் நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து இதையும் நம்ம ஒதுக்கிடுறோம். இதை ஒதுக்கி நம்ம அதான் காருக்கு இது நிறுத்திக்கிற மாதிரி, பைக்கு நிறுத்திக்கிற மாதிரி எல்லாமே இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம வீட்டையே நம்ம அமைக்கிறோம்மா. இதுதான் இப்போ இதுக்கு நம்ம இடத்துக்கு பிரச்சனம், உங்களுடைய ஜாதகம், இடத்தோடைய டைரக்ஷனு, இது மேப்பு எல்லாமே வந்து நம்ம இதில் போட்டாச்சு. இப்போ இதை உங்களுக்கு நான் எப்படிங்கிறத நான் விளக்கம் சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி அந்த வீட்டை வந்து துல்லியமாக கட்ட வேண்டியதுதான் வேலை, வேறு ஒன்றும் இதில் இல்லை. நம்ம இந்த நாளைக்கு யாராச்சும் சொன்னாங்கன்ட்டு இந்த வீட்டை அப்படியே பின்னோக்கி தள்ளுறது, இப்படி முன்னாடி தள்ளுறது, இது மாதிரிலாம் தண்ணிங்கன்னாவே அது தப்பு தான். அளவு வந்து நம்ம நல்ல அளவுகளாக இருந்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த பக்கம் தள்ளி தான் கட்டிக்கணும். அப்போ இதை வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இந்த இடத்துல நான் உங்களுக்கு எல்லா விளக்கத்தையுமே நான் சொல்லிடுவேன். இப்போ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இல்லை உட்காந்துக்குங்கம்மா. இப்போ இப்படி தான் இடம் இருக்குது. இல்லை உட்காருங்கம்மா, சேர் போட்டு உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சேர் போட்டு ஐயா உட்காருங்க ஐயா, நீங்கள் உட்காருங்க ஐயா, நீங்களும் உட்காருங்க ஐயா. இப்போ இதுதாம்மா நம்ம இடத்தோடைய டிகிரி வயசில் எந்தெந்த இப்போ வந்து ஈசானிய மூலை வந்து 5 டிகிரி வளர்ந்துருக்குது. அப்போ வடக்கு பார்த்ததுக்கு ஈசானிய மூலை 5 டிகிரி வளர்ந்த வீடு சிறப்பானா அது சிறப்பு தான். அப்போ இந்த பின்னாடி வந்து நம்ம ஒரு 10-16 அடி வந்து அப்படியே காலி இடமா விட்டுட்டு, இந்த பக்கமும் காலி இடமா விட்டுட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வீட்டை கட்டுறோம். அதுதான் இப்போ வந்து இந்த வரைபடம். இப்போ இந்த டார்க்காக ஃபுல்லாக அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது அந்த கோயில் இருந்த இடம், இந்த தெருக்குத்து வந்த இடம், இது வந்து அந்த பாத்ரூம் இருக்கிற இடம். இதெல்லாம் ஒதுக்கி விட்டு நம்ம இதுக்குள்ளே தான் இந்த வீட்டை நம்ம கட்டுறோம். அடுத்தது வந்து என்னென்னா இதே தான். இப்போ இந்த மாதிரி அப்போ இந்த இடத்துக்குள்ளே 45க்கு 26 தான் நம்ம இடத்த எடுக்க முடியும். அந்த 45க்கு 26 தான் நம்ம ஒரு வீட்டையே முதல்ல நம்ம கட்ட முடியும். அப்போ இதில் வந்து நம்ம முதல்ல ஒரு இடம் வந்து நல்ல இடமா இருக்குதா, அந்த மனம் வந்து பசுவோட, அதாவது வந்து இந்த இடம் கடவுளுடைய அனுகிரகத்தால் இருக்குதா, இல்லை அந்த மனம் ஏதாச்சும் தீய சக்திகளுடைய தாக்கம் இது இருக்குதா, இல்லை இந்த மனையே வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு வேண்டாவே வேண்டான்னு சொல்லுதா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பிரசனம் போட்டு பார்த்தோம்னா அது தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு பிரசனம் போடுறப்ப முதல்ல உதயாதிபதி முதல்ல நல்லா இருக்கணும், அதாவது இந்த வீட்டுடைய உரிமையாளர் நல்லா இருக்கணும். அடுத்தது வந்து இந்த 4ஆம் இடம் நல்லா இருக்கணும், இந்த சொத்து முதல்ல நல்லா இருக்கணும். அப்போ இந்த உதயாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னா சனி பகவான் வந்து நல்லா பலத்தோட நல்லா இருக்கார், உச்ச பலத்தோடு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த உதயத்திலிருந்து எண்ணி வரக்கூடியது இந்த 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது தான் நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாமே. அதனுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. அப்போ வந்து அதே மாதிரி குரு பகவானும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து இயற்கையாகவே குலதெய்வத்துடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அப்போ இந்த 4ஆம் இடம் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டு போச்சு, இந்த இடத்துலையே கட்டக்கூடாது அப்படின்னா இந்த உதயத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய இந்த 4ஆம் இடம், அந்த நிலம் பூமி சொத்துங்கிற இடத்துல பாம்பு இது இருந்தாலும் சரி, மாந்திங்கிற ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அடுத்தது வந்து இந்த கவிப்பு அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் இருந்தால் அந்த பூமி அப்படிங்கக்கூடியது தோஷம் பெற்றிருக்கும். அப்போ அந்த தோஷம் பெற்றிருந்ததுன்னா அந்த தோஷத்தை வந்து நம்ம சரியான முறையான அந்த பொருள்களையும் மந்திரங்களையும் ஐயர்களை கூட்டு வந்து சில ஹோமங்களை பண்ணிட்டு தான் நீங்கள் அதை பண்ணணும். அப்போ நம்ம இடத்துல அப்படி ஏதாச்சும் இருக்குதான்னா நம்ம அப்படி வந்து நம்ம இடத்துல சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு இட தோஷமும் இல்லை.
அப்போ இடம் வந்து குலதெய்வத்தோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. குலதெய்வத்தமே இங்கே குடியிருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆட்சி பலத்தோட இருக்குது. அப்போ நம்ம இங்கே இடத்துல ஒரு தப்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல மிஸ்டேக் இல்லை. அடுத்தது இடத்துடைய ஓனருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது இந்த 4ஆம் இடம் கூடிய வீடு கட்டக்கூடிய ஸ்தானம் கெட்டு போயிருக்குதா, இல்லை இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திக்குது வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து வீட்டோட அளவு நல்லா இருந்தாலும் வீடு கட்டக்கூடிய நேரமும் நம்மளுக்கு நல்லா இருக்கணும். நம்மளுக்கு நேரம் நல்லா இல்லாமல் வீடு கட்டினோம்னாலும் நல்ல அளவு போட்டே கட்டினாலும் அந்த வீடு ஏதாச்சும் ஒரு விதத்தில் நின்று போயிடும். அப்போ ஒரு வீடு கட்டுறப்ப வீடெல்லாம் தடை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும், வீடு காலதாமதமாகும், வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும்னா எப்பயுமே இந்த கேது புத்தி எல்லாம் நடந்ததுன்னா வீடு கட்டுறதுல கேது புத்தின்னு பொதுவாகவே இருந்தால் எந்த ஒரு காரியங்களை செஞ்சாலும் அதில் ஒரு தடையை கொடுக்கும், ஒரு தாமதத்தை கொடுக்கும், கொஞ்சம் லேட்டாக கொடுக்கும். லேட்டாக வந்து இப்போ ஒரு 50 நாளில் செய்ய வேண்டிய வேலை ஒரு 100 நாளில் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாயில் வேலை செய்ய வேண்டியது அப்படியே இழுத்து அதை ஏதாச்சும் பஞ்சாயத்து பேசி கட்டட கொத்தனார் கோச்சிட்டு போகிறது, இல்லைன்னா இது கட்டுப்படி ஆகாதுன்னு வேலை பாதியில் நிறுத்தி மறுக்க ஒரு 2 லட்சம் சேர்த்தி ஆகிறது. எப்படி இருந்தாலும் அந்த மன வருத்தம் ஆகி அப்புறம் வேலை நடக்கும். அப்புறம் ஒரு 10 மாசத்துல செய்கிற வேலை ஒரு 2 வருஷம் இழுக்கும். அப்போ இது என்னன்னா அந்த காலகட்டத்துல எல்லாம் முதல்ல வீட்டை கட்டக்கூடாது. அப்போ நம்ம வீட்டை கட்டக்கூடாதா வீட்டை கட்டலாமாங்கிறதுக்கு நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஜாதகத்தில் இப்போ நம்மளுக்கு நடக்கிறது சனி தசை நடக்குது, அதே மாதிரி கேது புத்தி நடக்குது. இப்போ சனி திசையில கேது புத்தி நடக்குது. கேது 8ஆம் இடத்துல நின்று புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. 8ஆம் இடம்னாவே பொதுவாக பிரச்சனையை பற்றி சொல்கிறதா. 8ஆம் இடம்னாவே நட்டம், பிரச்சனை, கொஞ்சம் வருத்தப்படுறது, அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, இந்த மாதிரி விஷயம். அப்போ கேது நம்மளுடைய ஜாதகத்தில் 8ல் இருக்கிறனால அதே மாதிரி கேது சதய நட்சத்திரம் இருக்குது. அதாவது சதயம்னா ராகுவோடைய நட்சத்திரம். அதாவது கேது ராகுங்கிறது 2 பேரும் வாழும் தலைங்கிற மாதிரி, ஒரு பாம்போட வாழு தலை மாதிரி. அப்போ கேது ராகுவோட நட்சத்திரத்திலையோ ராகு கேதோட நட்சத்திரத்திலே இல்லை இப்படியெல்லாம் பாம்பு தலையும் இப்படி மாற்றி மாற்றிலாம் இருந்தால் அது சிறப்பாக இருக்காது அந்த புத்தி எல்லாமே. அப்போ இப்போ நம்மளுக்கு கேது புத்தி 12/10/2025 வரைக்கும் கேது புத்தி தான். அப்போ 12/10/2025 வரைக்கும் நம்ம வீட்டு வேலை அப்படிங்கிறது செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அவசரப்பட்டு அது நிறைய நஷ்டங்களை கொடுக்கும், லேட் ஆகும், இல்லைன்னா வீடு கட்டுறதுல பாதிப்பு கொடுக்கும். அப்போ அந்த கேது புத்தி முறை வரைக்கும் நம்ம வீட்டு வேலையை துவங்கக்கூடாது. அப்போ 12/10க்கு மேலே வீட்டு வேலையை துவங்கலாமா? சூப்பராக துவங்கலாம். அடுத்து வரக்கூடிய புத்தி சுக்கிரனோட புத்தி. அப்போ சுக்கிரன் 4-11 கூடையும் தான். அப்போ நான் 4ஆம் இடம் கூடிய வீட்டையும் கொடுத்து 11ஆம் இடம்ங்கிற பணத்துடைய லாபத்தையும் விரையும் பண்ணுவான். எப்படி இருந்தாலும் அவன் வீட்டையும் கொடுப்பான், அவன் விரையும் பண்ணுவான். அப்போ நம்ம ஒரு இடத்த வாங்குறதுல நம்மளுடைய பணம், நம்ம சம்பாதிக்கிற லாபமெல்லாம் விரையமாக பண்ண போகிறோம். அப்போ நம்ம தாராளமாக ஒரு லோன் கீது ஏதாச்சும் கொஞ்சம் போட்டு பேங்க்ல லோனை போட்டு நம்ம வாங்கி ரொக்கமே கையில் காசு இருந்தால் கூட சொந்த காசில் கட்டாமல் அதோட கூட இந்த பத்திரத்தை கொண்டு போய் ஒரு பேங்க்லேயோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு பக்கம் அடமானம் வச்சு அதில் இருக்கிற பணத்தையும் வச்சு கட்டணும். இப்போ நம்மகிட்ட பணம் இருக்குதுன்ட்டு நம்ம பாட்டுக்கு எடுத்து கட்டிடக்கூடாது. ஏன்னா 4 கூடையவனு அவனே தான், 11 கூடையவனு அப்படின்னா 11ஆம் இடம்னா அதாவது பாதகன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு உண்டானவனே பாதகமா இருக்கிறான். அப்ப பாதகம்னா என்ன? நம்ம இடத்த கொண்டு வேற பக்கம் ஒருத்தர் குறைச்சி ஒப்படைச்சிட்டோம்னா லோன் வாங்கிட்டோம்னா அது பாதகம் தானே. நம்மளுக்கு ஒருத்தர்கிட்ட போய் லாக் ஆகிடுச்சு, பணம் கட்டுற வரைக்கும் அந்த இடம் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. அது மாதிரி அப்ப அடுத்த புத்தி வர்றப்ப இப்போ இப்போ ஆடி மாசமா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாச வாக்குல ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம வாஸ்து பார்த்து பூமி பூஜை போட்டு அது வேலையை நம்ம துவங்கிக்கலாமா. அப்ப நம்ம இப்போ தற்சமயம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு வேணா நம்ம கார்த்திகை மாசத்துல வாக்குல துவங்கிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நீங்க என்கிட்ட கேட்டது ஒரு 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, 2க்கு 2 அட்டாச் பாத்ரூம்பு, கிச்சனு, இது மாதிரி எல்லாம் கேட்டீங்க. அப்போ நம்ம இந்த இடத்துலயே எல்லாமே இந்த தெருக்குத்து இந்த இதெல்லாம் ஒதுக்கினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 45 அடிக்கு ஒரு 26 அடி தான் நம்ம இடத்த எடுக்க முடியும். அதுலேயும் நம்ம வீடு எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா இப்போ இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா இந்த வீடு தெரியும். இந்த இதுதான் நம்ம வீடு. இப்படி நீளம் 35 அடி, இப்படி அகலம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வச்சிருக்கிறேன், அது வச்சிருக்கிறேன். அப்போ இதில் ஒரு ஹால்லேருந்து இப்படியே நுழைஞ்சோம்னா இந்த கிச்சனுக்கு இப்படியே போய்க்கிறோம், இது இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நேராக போய்க்கிறோம், இந்த பூஜை ரூமுக்கு இப்படியே வந்துக்கிறோம், இது இன்னொரு பெட்ரூமுக்கு போகக்கூடிய வழி, இந்த பெட்ரூம்ல இருந்து இதுக்கு அட்டாச் பாத்ரூம், இந்த பெட்ரூம்ல இருந்து இதுக்கு அட்டாச் பாத்ரூம். அப்போ நம்மளுக்கு 2 பெட்ரூமுக்குமே 2 அட்டாச் பாத்ரூம். ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், 16க்கு 10ங்கிற மாதிரி இருக்கும்.
இன்னொரு பெட்ரூம் வந்து 10க்கு 10ங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுக்குமே 2 அட்டாச் பாத்ரூம். ஹால் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 16க்கு 10ங்கிற மாதிரி அது பெருசாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனும் வந்து ஒரு 11க்கு 10ங்கிற மாதிரி அதுவும் பெருசாக இருக்கும். அப்போ எல்லாமே நம்மளுக்கு பெருசாக இருக்கும். அப்போ இது கட்டடத்துடைய நீளமும் மனையடி சாஸ்திரப்படி அடிக்கணக்கு நல்ல அடிதான். அகலமும் 22 அடி நம்ம வச்சிருக்கிறதுனால 22ங்கிறது மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவு அந்த எண்ணெய். அப்போ இது டோட்டலாக அடிக்கணக்கு உள்ளளவும் நல்லா இருக்கும், வெளியே அளவு நல்லா இருக்கும், மனப்பொருத்தம் பார்த்தாலும் நல்லா இருக்கும். வாஸ்துப்படி எந்தெந்த மூலையில் சமையல் ரூம்னா அக்னி மூலையில் இருக்கணும், பெட்ரூம்னா தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் இருக்கணும், 2வது பெட்ரூம் வாயு மூலையில் இருக்கணும், அதுக்கு 2 பாத்ரூமுமே அதுக்கு வடமேற்கு மூலையில் இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு கால்குலேஷனில் இது எல்லாமே கரெக்டாக இருக்குதா? கரெக்டாக இருக்குது. எல்லாருடைய தலைவாசலும் ஒவ்வொரு பகுதியிலோடைய உச்சப்பகுதியில் வரணும். அது வருதா? அதுவும் எல்லாமே உச்சப்பகுதியில் வருது. அப்போ வீடு வாஸ்துப்படி நல்லா இருக்குது, அடிக்கணக்கு பிரகாரம் நல்லா இருக்குது, உள்ளளவு வெளியளவு எல்லா அளவும் நல்லா இருக்குது. இதை மட்டும் நம்மளுக்கு பத்தாது. இதையே அமைச்சா கூட நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டோட இதுக்குன்னு பொருத்தம் பார்க்கணும். இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒரு பொண்ணு பிள்ளையும் ஒரு மாப்பிள்ளை பையனையும் கல்யாணத்துக்கு நம்ம சேர்த்துறோம்னா நம்ம உடனே நம்ம ஊருக்குள்ள ஜோசியத்தை தூக்கிட்டு என்ன பண்ணுவோம்? 2 ஜாதகத்தை எடுத்துட்டு போய் இந்த 2 பேத்துக்கு பொருத்தம் இருக்குதா, 10க்கு எத்தனை பொருத்தம் இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம கேட்போம்ல கிராமத்துல எல்லாருமே. போனா இப்போ என்ன கேட்போம்? குழந்தை பாக்கி இவங்க 2 பேத்துக்கு இருக்குமா, இல்லை இவங்க 2 பேரும் சண்டை இல்லாமல் கடைசி வரைக்கும் இருப்பாங்களா, தாலி பாக்கியம் இருக்குதா, இவங்க 2 இந்த பிள்ளை வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு யோகமா, மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் இப்படி எல்லாம் கேட்போம். அதுதான் திருமணத்தில் இந்த 10 பொருத்தம் பார்க்கறது. அதே மாதிரி திருமணத்தில் 10 பொருத்தம்னா இங்கே வீட்டுக்கு 15 பொருத்தம் பார்க்கணும். அப்போ திருமணத்தோட வீடு தான் ரொம்ப முக்கியங்கிறது இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கே கூட திருமணம்ங்கிறது ஒரு ஆளை தான் பாதிக்கும், ஆனால் வீடுங்கிறது வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் பாதிக்கும். அப்போ வீட்டுக்கு 15 பொருத்தம். அப்போ அந்த 15 பொருத்தத்தில் கிட்டத்தட்ட இப்போ இது வந்து நல்ல 15 பொருத்தத்தில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னா, ஒரு வீடு கட்டுனா அந்த மனை நல்ல மனையாக இருக்கணும். நல்ல மனைனா ஒரு யானை மனையாக வரலாம், அல்லது பசுமாட்டு மனை வரலாம், அல்லது ஒரு சிங்கத்தோட மனை வரலாம், ஒரு கருடனோட மனை வரலாம். இந்த 4 மனையும் நல்ல மனை. இதை விட்டுட்டு நாய் மனை வர்றது, பாம்பு மனை வர்றது, புறா மனை வர்றது, கழுத மனை வர்றது, இந்த மாதிரி மனையெல்லாம் வந்ததுன்னா அப்போ கழுத மனை வந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க பூரா கழுத பொதி சுமக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் பொதி சுமந்துக்கிட்டே இருக்கணும், கஷ்டத்துலேயே இருக்கணும். நாய் மனையிலெல்லாம் ஒருத்தர் வீடு கட்டிட்டாங்கன்னா எந்நேரம் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நாய் மாதிரி. ஆனால் 10 பைசா புரோஜனம் சொல்கிறாங்களே, நாய் மாதிரி சுத்தரே, ஆனால் 10 பைசா புரோஜனம் நினைக்கிறேன். அப்போ அந்த நாய் மனையெல்லாம் வரக்கூடாது. அப்போ இந்த வீட்டுக்கு யானை மனையில் வச்சு நம்ம வீட்டை கட்டிக்கிறோம். யானை மனைங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், குபேர வாழ்க்கை கொடுக்கும், நல்ல செல்வ செழிப்பு கொடுக்கும். இது பார்க்கணும். 2வது வீடு கட்டுனா வரவு செலவுனாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். வரவு வந்து நம்மளுக்கு ஒரு 5 ரூபா வருதுன்னா செலவு ஒரு 4 ரூபா வந்தால் பரவாயில்ல. வரவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்து செலவு 7 ரூபா போனால் நட்டம்தான். அப்போ வரவு செலவு பார்க்கணும். இப்போ வீட்டுக்கு வந்து வரவு வந்து 12 ரூபா, செலவு வந்து 3 ரூபா. அப்போ வரவை காட்டிலும் செலவு கம்மி தான். இப்போ வரவு 12 ரூபானா செலவு 3 ரூபானா நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறது 9 ரூபா லாபம். அப்போ இது நல்லா இதுதான். அடுத்தது வந்து இது வந்து யோனி பொருத்தம் பார்க்கணும். இது வந்து விருஷப யோனி, அது மேன்மையும் செல்வத்தையும் கொடுக்கும். அடுத்தது வந்து இது வாரம் என்ன வாரம்னு பார்க்கணும், கிழமை என்ன கிழமைன்னு பார்க்கணும். இது வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைனா அதிக நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திதி வந்து இந்த வீட்டுக்கு என்ன திதின்னு பார்க்கணும். இது திருதிய திதி, திருதிய திதினா ஜெயமாகும்னு அர்த்தம், வெற்றி கொடுக்கும்னு அர்த்தம். அடுத்தது வந்து நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம். இப்போ உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 22வது நட்சத்திரமா இப்போ இந்த மனப்பொருத்தம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுடைய ஜாதகத்துக்கு வரக்கூடிய நட்சத்திரத்துக்கும் உங்க நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் வைநாசிக நட்சத்திரம் வராம பார்த்துக்கணும் நம்ம. அப்போ வைநாசிக நட்சத்திரம் வராம பார்த்துக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. உங்க நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வர்றது 22வது நட்சத்திரமா இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அப்ப சித்திரைனா அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்ட, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். அப்ப இந்த பொருத்தத்துல பூச நட்சத்திரம் வரக்கூடாது. இப்ப இங்க இந்த இடத்த பாத்தீங்களா நட்சத்திரம்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இங்க உத்திராட நட்சத்திரம்னு போட்டிருக்கிறேன், இங்க பூச நட்சத்திரம் வந்துடக்கூடாது. பூசத்த நட்சத்திரம் வந்துட்டாவே இந்த மேப்பு முழுக்க முழுக்க தப்பு. ஏன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரங்கிறது துன்பத்தை கொடுக்குற நட்சத்திரம், துயரத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், சித்திரவதை பண்ணக்கூடிய நட்சத்திரம். அப்ப அந்த சித்திரவதை பண்ணக்கூடிய நட்சத்திரத்துல வீடு இருந்தா நம்ம வாஸ்துப்படி அளவு இருந்தாலும் சரி, வாஸ்துப்படி நல்லாவே கட்டியிருந்தாலும் சரி,
அடிக்கணக்கு மனக்கணக்கு எல்லாம் சூப்பரா இருந்தாலுமே இந்த நட்சத்திரம் மட்டும் சித்திரவதை நட்சத்திரத்துல இருந்தா வீட்டுல இருக்கவங்க பூரா சித்திரவதை போடுவாங்க. அதுக்கு தான் நம்ம ஜாதகத்தையும் இந்த இடத்த மேட்ச் பண்ணி பார்க்கணுங்கிறது. அடுத்து வீட்டுக்கு வசியம் இருக்குதா அப்படின்னா, வசியம்னா என்ன கவர்ச்சி, நம்மள அந்த வீடு ஏத்துக்கணும், அதுதான் வசியங்கிறது. எப்படி பொண்ணு மாப்பிள்ளைக்கு வசியம் இருக்குதா, வசிய பொருத்தம் இருக்குதாங்க, இது வசிய பொருத்தம் இருக்குது. அடுத்தது நேத்திரம் வந்து ஏக நேத்திரம். ஏக நேத்திரம்னா 2 கண்ணு இருக்குன்னு அர்த்தம். குருட்டு நேத்திரமா வீட்டுக்கு வந்துடக்கூடாது, வீடு குருடாக கூடாது. அப்ப வீட்டுக்கு வந்து இது ஏக நேத்திரம், 2 கண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். வீட்டுக்கு வந்து வயசு 49 வயசு மினிமம். நம்மளுக்கு 40 வயசு இருந்தாவே ஒரு வீட்டுக்கு, இது 50 வயசுக்கு பக்கம். அப்ப இது வீட்டுக்கு இது யோகத்தை கொடுக்கும். யோகம் பாத்தீங்கன்னா இது சித்த யோகத்தை கொடுக்கும். பஞ்சகம் பாத்தீங்கன்னா காரிய நன்மை கொடுக்கும். அப்ப நம்ம 15 பொருத்தத்துல ஒரே ஒரு பொருத்தம் மட்டும்தான் இதுல இல்ல. நான் 15 பொருத்தத்துல ஒரு 6-7 பொருத்தம் இருந்தாவே போதும். இவ்வளவு இதெல்லாம் தேவையில்லை. மன பொருத்தம் நல்லா இருக்கணும், வரவு செலவு பொருத்தம் நல்லா இருக்கணும், யோக பொருத்தம் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு வசியம் இருக்கணும். இதுக்கு 14 பொருத்தம் இருக்குது. அப்ப இது மாதிரி நம்ம வீட்டை நம்ம சொல்ற மாதிரி இதே அளவுல, அளவு மாறாம மூலமட்டம் மாறாம நீங்க கரெக்டா அப்படியே நல்லா துல்லியமா வச்சு கட்டினீங்கன்னா இந்த பொருத்தம் எக்காரணத்தை கொண்டு மிஸ் ஆகவே ஆகாது. அப்ப வீடும் சூப்பரா இருக்கும். ஆனா என்ன, ஆரம்பிக்கிறது வந்து இந்த 16/10/2025 வரைக்கும் நம்ம வீட்டு வேலையை துவங்கக்கூடாது. நம்ம கார்த்திகை மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வம் கிட்ட பெத்தவங்க கிட்ட போய் இப்படி நான் வீடு கட்டலான்னு இருக்கிறேன்னு பெத்தவங்க கிட்ட சொல்லிட்டு, நம்ம இஷ்ட தெய்வமான பக்கத்துல இருக்கிற தெய்வத்தையும் சொல்லிட்டு, நம்ம உள்ளூர் தெய்வத்துக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு வேலையை துவங்கணும். நம்ம கிட்ட பணம் இருக்குதுன்ட்டு பெத்தவனை மதிக்காம, ஊருக்குள்ள இருக்கிற பெரிய மனுஷனையும் மதிக்காம, இப்ப நம்ம கிட்ட பணம் இருக்குதுன்ட்டு பரம்பரையா இந்த ஊர்ல ஒவ்வொரு பெரிய மனுஷர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா பெரியதனம்னு அவங்களையெல்லாம் மதிக்காம நம்ம பணம் இருக்குதுன்ட்டு நம்ம வாட்டுக்கு ஒரு இன்னைக்கு வந்த உடனே ஒரு ஆடு ஆடணும்னா என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு நம்மளுக்கு வேட்டு வச்சு விட்டுருவாங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்ம குலதெய்வத்தையுமே போய் பார்க்காம, நம்ம பக்கத்துல இருக்கிற தெய்வத்தையும் பார்க்காம, உள்ளூர் தெய்வத்துக்கிட்டையும் ஒரு சொல்லாம நம்ம ஒரு வீட்டு வேலையை வாங்கினோம்னா நம்மளுக்கு தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும், நல்ல நேரத்திலே இருந்தா கூட. அப்ப நம்மளோட முறையா நம்ம வந்து இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, தாய்மாமன் கிட்டையும் நம்ம போய் எதுக்கு சொல்லிட்டு வர்றோம்? அவங்ககிட்ட சொல்லாம நம்ம செஞ்சோம்னா அவன் வந்து காலும் பண்ணல ஒத்துக்குவானா? அப்ப தாய்மாமன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் நம்ம குலதெய்வம், உள்ளூர் தெய்வம், உள்ளூர்ல இருக்கிற பெரிய தனத்துக்கெல்லாம் சொல்லிவிட்டு வீட்டு வேலையை செஞ்சோம்னா வீட்டுல எந்த தடை இல்லாம நம்ம சூப்பரா வீட்டை கட்டி மேலும் நல்லா ஜம்முன்னு ஜெயிக்கலாம். இப்ப இது வாஸ்துக்கு மனைய வாஸ்துப்படியும் நல்லா இருக்குது, அடிசாஸ்திரப்படியும் நல்லா இருக்குது, மனப்பொருத்தத்துல 15க்கு 14 பொருத்தம் இருக்குதுமா. இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. நீங்க இதை பத்தியே கவலைப்பட தேவையில்லை. கார்த்திகை மாசம் வீட்டை கட்டணும்னா நம்மளுக்கு ஜம்முன்னு கட்டு. நீங்க சந்தோஷமா குலதெய்வத்தை நினைச்சு வேண்டிக்கிட்டு இதை சந்தோஷமா வாங்கிக்கிங்க. நம்ம மேல் நல்லா வீடு கட்டி நீங்க ஜம்முன்னு வரணும். இதே மாதிரி இன்னொரு வீடும் கட்டணும். திருப்பி வீடு நல்லா நிறைய நிலம் சொத்து பூமி எல்லாம் நல்லா சேர்த்துட்டுமா. ஓகே.